அடுத்த என்ன சொல்றாரு பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு, இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகளை கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன அப்படின்றார். இன்னும் சர்க்காசத்தை போட்டு அவர் சீண்டி பார்க்குறாரு. உங்களை நான் சீண்ட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிற, இன்னும் சீன்றேன் வா அப்படின்னு சொல்லி பண்றாரு. வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு வழக்கம் போல அந்த திமுக மீது இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் என்னவோ வந்துட்டு அதை வந்து அடுத்தடுத்த வரிகளில் போடுறாரு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க, அந்த பொய் வாக்குறுதிகள் என்னென்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி அதையும் வந்துட்டு அடுத்த ஒரு 7-8 விஷயங்களை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்க்குறாரு. இதோடு வந்துட்டு விஜய் அவர்களுடைய இந்த ட்வீட் வந்து முடியுது. எக்ஸ் வலைதளத்தில் இவர் போட்ட இந்த ட்வீட்டை பார்க்கும்போது இவர் வந்து இந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறமா எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறாரு, அவருடைய கட்சியினர் மத்தியில் வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுக கதறதை இவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயங்களால் நம்மளால் இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ட்வீட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக வெர்சஸ் திமுக இன்னும் எப்படியெல்லாம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு உங்களுடைய பார்வையில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.